இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு பேர் தான் வந்து வட்டத்திருப்பி முசுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முசுட்டையில் வந்து வெள்ளைப்பூ பூக்கிறது இருக்குது, மஞ்சள் கலர் பூ பூக்கிறதும் இருக்குது. மஞ்சள் கலர் பூ பூக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான ஒன்று. இப்போ இதனோட தலையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இந்த மாதிரி வரி வரியான ஒரு பர்டிகுலரான ஒரு இதில் ஒரு ஹார்ட் ஷேப்பான இதில் தான் இந்த இது இருக்கும். இது வந்து ஒரு கீரை வகையினா நல்லா சாப்பிட்லாம், நல்ல எனர்ஜி லெவல் நிறையா கொடுக்கக்கூடியது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான மூலிகை, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அது அழிஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாச்சும் காரணமா அப்படின்றதுன்னு புரியல. பட் ரேரான பிளான்ட்டு, ரொம்ப ஒரு அதிசயமாக ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு சிக்கும். ஸோ இதனோட வேரை எடுத்து பல விதமான வகைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மகாபாரத காலத்துலலாம் வந்து இதனோட வேரை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஒரு நல்ல பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது தகுந்த முறையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது எங்கேயோ தப்பி தவறி இந்த இடத்துல ஒன்று இருக்குது. பட் இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே இதனோட மகத்துவம் என்னென்னு புரியாது. மோஸ்ட்லி நம்ம ஊர் மக்களுக்கே ஒன்றும் புரியாது, அது வேறு பிரச்சனை. தமிழ் ஆளுங்களுக்கே நிறையா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இது சித்தர் நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு பரிபாஷையுள்ள ஒரு மூலிகை. பட் இந்த மூலிகை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து எல்லாருக்கும் எல்லாம் அமையும்னு சொல்ல முடியாது. பட் அமைஞ்சாலும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உடம்பு வாக்கப்பட்டிருக்கணும். அந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மூலிகை வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். இல்லைனா வந்து அவ்வளோ ப்ராப்பராக அது வேலை செய்யாது. அதுக்கான காலமுறைகள், நியமங்கள், நியம அனுஷ்டான விதிகள் எல்லாம் கடைபிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தவங்களை மூலிகையை கண்டுபிடிச்சோடனே நம்ம அப்படி ஆடலாம் இப்படி ஆடலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை வளத்தோடையெல்லாம் போனோம்னா அது ஒன்றும் நடக்காது. நடக்கணும்னு நினச்சி எவ்வளோ முயற்சி பண்ணாங்கனாலும் இருக்காது. அதனால தான் நிறையா மக்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க மூலிகைகளை பற்றி. ஸோ அதுக்கான தகுதி, அதுக்கான நேரங்காலத்தோட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இல்லைன்னா அது பர்ஃபெக்ஷனோட வேலை செய்யாது. ஸோ பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இல்லை. நிறையா நர்வஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து பக்காவாக வேலை செய்யக்கூடியது. ஸோ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நலன் தரக்கூடியது. இதனோட நலன்கள் இது சம்மந்தப்பட்டான வீடியோ ஒன்று தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பை. இப்போ இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூ பூக்கும். அதுவும் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா மாசி பங்குனி இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பூ பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இது பூ பார்க்க முடியாது. 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பூ பூக்கும். பூ பார்த்து தான் மோஸ்ட்லி இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தலையை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். ஸோ இதில் வந்து மஞ்சள் பூ கிடைச்சது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் தான். நான் வெள்ளைப்பூவோட மஞ்சள் பூ ரொம்ப பெட்டராக இருக்கும். பூ பூக்கிறது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமம். 2 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு செடி ஒரு வாடி பூ பூத்துச்சுன்னா திருப்பி 2 வருஷம் ஆகும் பூ பூக்கிறது. திருப்பி வரணுன்னா திருப்பி 2 வருஷம் கழிச்சு தான் அதில் ஒயிட்டு மஞ்சள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இயற்கையினுடைய விஷயத்தில் இது ஒரு அபூர்வமானது, ஒரு நல்ல மூலிகையும் கூட. ஓகே நண்பர்கள்.